இன்னைக்கு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சின்னு சொல்லலாம். என்னங்கன்னா, ஒரு சில விஷயம் பண்ணுவேன். அப்புறம் என்னால முடியல அப்படிங்கிறத விட, ஏதாவது வீட்ல சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு சில விஷயம் நான் ஸ்டாப் பண்ணிக்குவேன். நான் வேலைக்கு போயிட்டு இருந்த டைம்ல, இது பொண்ணுங்க, பசங்க எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். டேங்க் வ வண்டியோட டேங்க் பெட்ரோல் ஃபில் பண்ணி ஓட்டுற அந்த டைம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஹாப்பினஸ்ஸ வார்த்தையால சொல்லி ஃபில் பண்ணவே முடியாது. இன்னைக்கு எனக்கு அது நடந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நடந்திருக்கு. மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கெல்லாம் அப்படிதான் நான் போயிட்டு இருப்பேன். அது அந்த வண்டி ஒரு சில நாளெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறமெல்லாம் பெட்ரோல் கம்மியா இருக்கு. மெதுவா ஓட்டணும்னு நெனச்சு ஓட்டுன நாளெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் மறந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா வண்டி ஓட்டுனேன். என்னன்னா ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சில தலையெல்லாம் கேட்டிருந்தா எண்ணெய் காய்ச்சணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால நான் சித்தவங்கிட்ட போயிருந்தேன். அந்த போறப்போ எடுத்த வீடியோலாம் நாளைக்கு போடுறேன். இந்த தலையெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன். கரிசலாங்கண்ணி, பொடுதலை, அப்புறம் கரும்பூலா, அப்புறம் அந்த வரி குருமத்தங்காய்ன்னு நாங்க சொல்லுவோம். ஆனா அவங்க குமிட்டிக்காய் அப்படின்னு சொன்னா. எனக்கு குமிட்டிக்காய்ன்னே என்னன்னே தெரியலைங்க. அப்புறம் அ யூடியூப்லலாம் எடுத்து பார்த்துட்டு, "இதைத்தான் அப்படி சொல்றாங்களா?" அப்படின்னு பார்த்தேன். எங்க ஊர்ல நெறைய வரி குருமத்தங்காய் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கசப்பா இருக்கும். தலைக்கு போட்டா நல்லது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கூட சொன்னாரு. அந்த பொடுகு இருந்தாலோ, தலையில குட்டி குட்டியா ப குருத்து மாரி இருக்கும். அது எல்லாமே சரி பண்ணிரும். இன்ஃபெக்ஷன் ஆனது எல்லாத்தையுமே சரி பண்ணிருங்களாமா. அதுல நெறைய கசப்பு தன்மை இருக்கறனால அப்படின்னு. யார் எல்லாத்துக்கும் இந்த மாரி வேணும், இல்ல எண்ணெயாவே காய்ச்சி குடுக்கணும்னாலும் நான் குடுக்குறேன். இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். வேணுங்கிறதையும் கேட்கலாம். தேங்க் யூ.